ஷீரடி, பண்டரிபுரம், மந்தராலயம் ஆன்மீக ரயில் சுற்றுலா புறப்படும் இடம் சென்னை. பயண தேதி ஏப்ரல் 23 முதல் 27, மே 7 முதல் 11, 5 நாட்கள். கட்டணம் 7,900. அனைவருக்கும் வணக்கம். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம பக்தி அப்படிங்கிறது இந்த பிறவி என்னும் பெரும் கடலை நீந்துவதற்கு பக்திங்கிற துடுப்பு இருந்தாதாங்க அதை நம்ம சேஃபா நீந்த முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பக்தி தான் நம்மளை கையை பிடிச்சு கரை சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு நிகழ்வை கொண்டாடுவதற்கு தான் நம்ம இந்து மதத்துல பல சக்திகளை உருவாக்கி பல வழிபாடுகளை முன் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பொதுவா எடுத்துட்டோம்னா வாரத்துல எல்லா நாட்களும் நமக்கு வேலை இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு நிகழ்வு நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஆனா அந்த ஒரு நாள் மட்டும் ரொம்ப விசேஷமா பக்திக்குனே உரிய நாளாக நம்ம கொண்டாடுறது உண்டு. அது எந்த நாள்? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை கூட நம்ம ஒரு பேரை சொல்லி இந்த கடாட்சம் இருந்தா கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எந்த நாள், எந்த கிரகம்? அதே மாதிரி திருமணத்திற்கு பிரச்சனையாக இருக்கா, நல்ல வாழ்க்கை துணை, நல்ல பெண் மனைவியாக அமையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தெய்வத்தினுடைய பேரை சொல்லி இன்னாரு மாதிரி மனைவி அமையணும் அப்படின்னு சொல்லுவோம். அது யாரு அப்படிங்கறதான் நாம இன்னைக்கு இந்த நிகழ்வுல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா தை மாதம், தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். மார்கழிய தொடங்கிடுச்சு, அடுத்து ஒரு மாசம் தான், தை மாசம் பிறந்துரும். அதுக்கப்புறம் என்னுடைய கவலையெல்லாம் தீர்ந்துடும், எனக்கு நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு பொருளாதாரத்துல மேன்மை கிடைக்கும், திருமண காரியங்கள் கைகூடும் அப்படின்னு எதிர்பார்க்கிற கூடிய ஒரு நிகழ்வு. அதுல ரொம்ப அதி முக்கியமானது அப்படின்னா தை மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, தை வெள்ளி அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த தை வெள்ளி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷத்திற்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வெள்ளிக்கிழமைக்கு உள்ள மகத்துவம் என்ன தெரியுமா? அந்த வெள்ளிக்கிழமை தாங்க மகாலட்சுமியினுடைய அம்சம். அந்த வெள்ளிக்கிழமையின் அதி தேவதை அப்படிங்கிறதே மகாலட்சுமி தான். அந்த வெள்ளிக்கிழமைக்கு உரிய கிரகம் யாரு அப்படின்னா சுக்கிர பகவான். சுகபோகத்திற்கு காரகன் அப்படின்னா அது சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி களத்திர காரகன் அப்படிங்கிற பேரும் சுக்கிர பகவானுக்கு தான். நல்ல பெண் மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு மனைவியாக வரணும்னு அடுத்தவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஏராளமா இருக்கு. நம்ம சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், வீட்டுல சாயந்தரம் நேரத்துல விளக்கேத்தணும்னு. ஆனா வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரத்துல பிரம்ம முகூர்த்த வேலையில நீங்க உங்க வீட்டுல உங்களுக்கு பிடித்தமான, அது மகாலட்சுமிக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது, பெண்களை பூஜிக்க கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை. உங்க வீட்டுல அம்மா இருக்காங்களா, அம்மாவுக்கு பிடிச்சத ஏதாவது வாங்கி கொடுத்து அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. உங்களுக்கு சகோதர சகோதரிகள் இருக்காங்களா, அதாவது அக்கா தங்கை இருக்காங்க அப்படின்னா அக்கா தங்கைக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கலாம். உங்க வீட்டுல மனைவி இருக்காங்களா, மனைவிக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்து அவங்கள ஆசைப்பட்ட இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அவங்கள சந்தோஷமாக வச்சிருக்கீங்கன்னா இதுவே அந்த இறைவனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். என்ன காரணம்னா உறவுகளும் கிரகங்களே அப்படிங்கறதுதான் இதுல ஒரு உண்மை நிலையை எடுத்துக்கணும். அதுல அந்த உறவுகள்னு பார்க்கும்போது பெண்ணாக நம்ம அம்பாளை வழிபடுவது அம்மாவை வழிபடுறதுக்கு சமம். அம்மாவை வழிபடுறோம்னா அம்பாளுடைய கருணை கடாட்சம் நமக்கு உண்டு. அம்மா எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, நீ சரி பண்ணி கொடுன்னு யார்கிட்ட கேட்கிறோம்? அம்மா கிட்ட. ஒரு வலிக்குது அப்படின்னா அம்மா வலிக்குதே அப்படின்னு சொல்றோம். அப்ப இது எல்லாமே தாயாய் இருந்து நம்மளை பாதுகாப்பவள் அந்த அம்பாள், தாய் பராசக்தி அப்படின்னா நம்ம வீட்டுல நம்மளை பாதுகாக்க கூடியது நம்மளுடைய தாய் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சகோதரிகள், அக்காவாகட்டும் தங்கையாகட்டும், இவங்களும் நம்மளுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு உன்னத உறவுகளை தரக்கூடியவங்க. இந்த சகோதரிகள் யாருடைய காரகத்துவத்துல வருவாங்கன்னா செவ்வாயினுடைய காரகத்துல வருவாங்க. அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம், செவ்வாய்ங்கிறது யாரு? பூமி காரகம். ஒரு குடும்பத்துல வீட்டுல பிறந்த பெண் பிள்ளைகளை கண் கலங்காமல் நம்ம பாத்துக்கிறோம் அப்படின்னாவே அந்த வீட்டுல பூமி யோகத்திற்கு குறைவு இருக்காது, பூமியால பிரச்சனைகள் வராது, இந்த சொத்து பிரச்சனை, பங்காளி தகராறு அப்படிங்கறது அறவே இல்லாம போயிடும், உங்களுக்கு வாஸ்து தோஷமே ஏற்படாது. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள்
இவங்க சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருந்தாலே, சிரிப்பு சத்தம் அந்த வீட்டுல பெண்களுடைய சிரிப்பு சத்தம் கேக்குது அப்படின்னாவே அந்த வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்வார். முக்கியமா வீட்டு பெண்கள் வெள்ளிக்கிழமை சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த துக்கங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தெய்வத்துக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு நீங்க மகிழ்ச்சிகரமாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்துல நெருக்கடிகள் வராது, உங்களுக்கு தடைகள் எதுவும் வராது. உங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது நமக்கு நிறைவாக இருந்தாலே அடுத்தவங்களுக்கு தான தர்மங்கள் பண்ண முடியும், திருப்பணிகள் பண்ண முடியும், மகிழ்ச்சியாக நிறைய விஷயங்களை நம்ம செய்ய முடியும். அப்ப அந்த நெருக்கடிகளை நிவர்த்தி செய்வது இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. வெள்ளிக்கிழமை அந்த வீட்டுல கண்ணீர் சிந்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. அதே மாதிரி கூடுமான வரை அந்த வெள்ளிக்கிழமை சீரியல் பாக்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அந்த அழுகை சப்தங்கள் அப்படிங்கிறது அந்த வீட்டுல அதுவும் சாயந்தர நேரத்துல சீரியல் பார்க்காதீங்க. அதுவும் அழுகையான சீரியல், அடுத்தவங்க குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி கெடுக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுகளை தரக்கூடிய ஒரு சீரியல் பாக்குறீங்க அப்படின்னா அதுவே ஒரு நெகட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தி உங்களை அந்த மனநிலையில அந்த எண்ணங்களை விதைச்சு 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 உங்களை அப்படியே டவுன் பண்ணிடும். அதனால நம்ம பாக்குறதுனால என்ன நஷ்டம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரு நிகழ்வை நம்ம தொடர்ந்து பாக்குறோம் அப்படின்னா அதனுடைய தாக்கம் நம்மளை அறியாமல் நம்ம மூளையில பதிவாகும். அப்ப அழுகையான ஒரு சீரியலை நம்ம தொடர்ந்து பாக்குறோம்னா நம்ம மனசு பலவீனப்படுறது உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்க மூளை அதுதான் நமக்கு பிடிக்குதுங்கிற மாதிரி அது ஏத்துக்க பழகிடும். அதே மாதிரி ஒரு சூழ்ச்சியால ஒருத்தவங்க ஜெயிக்கிறத நம்ம பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய அந்த மூளை என்ன பண்ணும், அந்த சூழ்ச்சி மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளை மாலை பொழுதுல நீங்க பாக்குறத தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய பக்தி சேனல்லாம் இருக்கு, நிறைய சாமி பாடல்களை போட்டு விடுங்க. அதுவும் அம்பாளோட இந்த கற்பூர நாயகிய கனகவல்லி அத போட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. அந்த நமக்கு அந்த தெய்வமே நம்ம வீட்டுக்கு நம்ம கிட்ட பேசுற மாதிரியான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த அளவுக்கு அந்த பக்தி பரவசமான ஒரு சூழ்நிலையை உங்களை சுத்தி ஒரு நல்ல ஆகர்ஷண சக்தியை அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க. அந்த வெள்ளிக்கிழமை வீடு துடைக்கிறப்போ ஜவ்வாது, பச்சை கற்பூரம், இந்த மாதிரி வாசனை பொருட்களை இயற்கையாக நறுமணம் தரக்கூடிய பன்னீர்ல இந்த சந்தனம் ஜவ்வாதெல்லாம் கலந்து நீங்க அந்த வீட்டை துடைக்கிறீங்க, அந்த வீடு கமகமகமான வாசனையாக இருக்கு அப்படின்னா அது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தது. வாசனை உள்ள இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லலாம். அதனால தை வெள்ளிக்கிழமை நம்ம கோயிலுக்கு எந்த அளவுக்கு போறது முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டை கோயிலாக மாற்றுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப கோயிலுக்கு போறோம், கோயில்கள்ல கடைபிடிக்க வேண்டியது என்ன? கோயிலுக்கு போனா நம்ம நேரா அன்னைக்கு ஒரு நாளாவது செப்பலை வீட்லயே விட்டுட்டு போங்க, செப்பல் போடாம போங்க, அதுவே ரொம்ப சந்தோஷம். அங்க போயிட்டு நேரா கருவறையில கொடிமரம் இருக்கும், பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்துல என்னுடைய பாவங்களை பலியாக ஏற்றுக்கொள்ளுங்கள்னு வேண்டிக்கிட்டு அந்த கொடிமரத்துல இந்த பிரபஞ்ச பேராற்றல் எனக்குள்ள நல்ல விதமாக செயல்பட வேண்டும்னு பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லி அந்த கொடிமரத்தை தொட்டு கும்பிட்டு நேரா கருவறைக்குள்ள போயிட்டு சாமி முன்னாடி நின்னு எதுவுமே வேண்டாம், உங்களை படைச்சவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும்னு, உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருந்தா மட்டும் இந்த செயல் எனக்கு நிறைவேறணும் அப்படிங்கிறத பிரார்த்தனையாக அவர்கிட்ட வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே ரொம்ப ஸ்லோவா வேக வேக வேகமா பிரார்த்தனை சுற்று பிரகாரத்தை சுத்தாதீங்க. மெதுவா உங்க மனச லயிச்சு, இப்ப நீங்க ஒரு முருகன் கோவிலுக்கு போறீங்கன்னா அந்த பிரகாரத்தை சுத்தி வர்ற வரையும் உங்களுக்கு வேற எந்த சிந்தனைகளும் இல்லாமல் முருகா 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 முருகான்னு மட்டும்தான் சொல்லணும். அதே அம்பாள் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அது எந்த அம்பாள் கோவிலுக்கு போறீங்களோ அந்த அம்பாளுடைய பேரை கருமாரியம்மன் கோவிலுக்கு போறீங்களா, கருமாரியம்மா கருமாரியம்மா கருமாரியம்மான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போறீங்களா, காமாட்சி அம்மா காமாட்சி அம்மா காமாட்சி அம்மான்னு சொல்லுங்க. மகாலட்சுமி கோவிலுக்கு போறீங்களா, அந்த மகாலட்சுமியை போற்றி போற்றி போற்றின்னு சொல்லிக்கிட்டே வாங்க. சிவாலயத்துக்கு போறீங்களா, அந்த பிரகாரத்தை சுற்றி முடிக்கிற வரையும் சிவசிவா சிவசிவா சிவசிவாங்கிற வார்த்தைகளை மட்டும் உச்சரிங்க. அதுவே உங்களுக்கு பெரிய வைப்ரேஷனாக இருக்கும். உங்கள் உடம்புல உள்ள மனசுல உள்ள அத்தனை சோகங்களையும் அது சரி செய்து உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு கொடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு அந்த புற சூழ்நிலைகளை, அந்த சப்தங்களை, மணி ஓசைகள் கேக்குதுன்னா அதை மட்டும் கவனிங்க. மத்தவங்க குடும்ப விஷயம்லாம் அங்க பேசிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம காதுல கூட வாங்க கூடாது, சரியா?
அதனால நம்ம என்ன பண்ணுவோம், மத்தவங்க பேசுறத கண்ணை மூடிக்கிட்டு இருப்போம். யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, டக்குன்னு கண்ணை திறந்து அவங்கள திரும்பி பார்ப்போம். அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். ஆத்மார்த்தமா இறைவனுடைய சிந்தனையோடு நம்ம இருந்த அந்த இறை பிரசாதத்தோட நம்ம வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த காலகட்டங்கள், அந்த வாரம், அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால அந்த பிரசாதமா கொடுக்கறது நிறைய தவறுகளை நம்ம பாக்குறப்போ ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அந்த குங்குமம் விபூதி பிரசாதங்கள் கொடுக்கும்போது நிறைய பேர் வாங்கி என்ன பண்றாங்க, அந்த தூண்கள்லயே கொட்டிடுறாங்க. அது பண்ணாதீங்க. அதுக்குன்னு ஒரு கிண்ணம் வச்சிருப்பாங்க, அதுல போடுங்க. மிச்ச பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. வீட்டுல எல்லாருமே அது தீர்ற வரையும் பயன்படுத்துங்க. அல்லது நீங்க விபூதி குங்குமம் யூஸ் பண்ற அந்த கிண்ணங்கள் இருக்குன்னா அதுல கொட்டி வச்சு அதுல கலந்து அதை நீங்க பயன்படுத்திக்கிட்டு வாங்க. தை மாதம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சுக்கிரனுடைய கடாட்சம் பெறுவதற்கு, பொருளாதாரத்துல மேன்மை அடைவதற்கு, பணம் பற்றாக்குறையா இல்லாமல் நம்ம கையில பணப்பழக்கம் இருக்கணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்ணனாக இல்லாவிட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கிற அளவுக்காவது நம்ம இருக்கணும் அப்படின்னா இந்த தை வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து, அந்த விரதம்ங்கிறது ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கிறது, நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்து அந்த ஒருவேளை ஒரு விரதம் இருந்து நீங்க இறை வழிபாடு செய்யறீங்கன்னா கட்டாயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். தை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியின் அருளை பெற்று எல்லாரும் வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ அருள் புரிய வேண்டும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம்.